பறவை மூலியமா வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மருத்துவ செலவு கூட வசதி இல்லாமல் இருந்தாங்கன்றது ஒரு பத்திரிகை மூலிமா தெரிய வந்தது. தெரிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வந்து நிதி உதவி வழங்கியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. 6 லட்சம் ரூபாய் போக மாதம் இன்னிலேருந்து இந்த ஒவ்வொரு மாதமும் 6000 ரூபாய் பறவை மூலியமா குடும்பத்துக்கும் ப்ளஸ் மருத்துவ செலவும் அரசாங்கம் ஏற்றுக்கிறதா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. ரொம்ப ரொம்ப நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு. நான் வந்து உண்மையிலே மனசார நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து அவங்க குடும்பம் வந்து வாழ்நாள் பூரா மறக்க மாட்டாங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த நீதிபதி நியமிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் பத்மநாபன், அவங்க என்னைக்கு பொறுப்பேற்கிறாங்க? தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கிறாங்க? ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது 10 நாள் ஆகஸ்ட் 6க்குள்ளே அந்த பட்டியலும் வாக்காளர் பட்டியலும் ப்ளஸ் தேதி, அப்புறம் வென்யூ, அப்புறம் எல்லாம் அந்த எப்போ மனு தாக்கல் பண்ணுன்ற அத்தனை விஷயங்களும் அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் 6க்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி செப்டம்பர் மாதம் எலெக்ஷன் இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து அவர் பொதுச்செயலர் கொடுத்துட்டாரா? எல்லா ஆவணங்களும் வந்து பதிவாளர்கள் ஆமாம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்காக தான் கோர்ட் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போது அந்த பட்டியலில் எல்லாம் அலசி பார்த்துட்டு இர்ரெகுலாரிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரி கட்டிட்டு ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் அவர் வந்து இனிமேல் ப்ரொசீட் பண்ணுவார். எப்படி 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 ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இதுதான் நாங்கள் வந்து 4 செவத்துக்குள்ளே கேட்டோம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு. இதுக்கு போய் வந்து கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு அதான் எல்லாம் நல்லதுக்கே. இன்றைக்கி கோர்ட்டு மூலயமா ரிட்டையர்ட் ஜட்ஜை அவர் பத்மநாபன் அவர்கள் நியமித்ததுனால கண்டிப்பாக எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஆப்போசிட் அணியாகட்டும் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்திருக்கு.